எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் கோவிந்த். நான் ஆம்பி ரிஜிஸ்டர்ட் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் பண முதலீடு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னா பெஸ்ட் மெத்தட் எஸ்ஐபி. அது மியூச்சுவல் ஃபண்டாக இருந்தாலும் சரி, டைரக்ட் ஸ்டாக்காக இருந்தாலும் சரி. ஏன் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளோட இந்திய பங்குச்சந்தை குறியீட்டான நிஃப்டி 50 ஏறக்குறைய 18% லோவில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. 21,700 அப்படிங்கிற பாயிண்ட் வரைக்கும் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ 2,500 புள்ளிகள் உயர்ந்து 24,200ங்கிற பாயிண்ட்டுக்கு வந்துருச்சு. ஆல் டைம் ஹைக்கு வெறும் 2,000 புள்ளிகளே பக்கத்தில் இருக்குது. இதில் ரொம்ப வருத்தமான விஷயம் என்னென்னா 6 மாதமாக இறங்கிட்டு இருந்த நிஃப்டி வெறும் 6 நாளில் 2,200 புள்ளிகள் ஏறிடுச்சு. இது ஹாப்பியான விஷயம் தான். ஆனால் நிறைய முதலீட்டாளர்கள் பாட்டமில் இன்வெஸ்ட் பண்ண மிஸ் பண்ணிட்டாங்க, இல்லை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த இடத்துல பயந்தாங்கன்னே சொல்லலாம். 21,700 போகும்போது மார்க்கெட் இன்னும் 20,000 போயிடும், இல்லை 19,000 போயிடும். அப்படி ஒரு பயத்திலேயே அந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ண மிஸ் பண்ணிட்டாங்க. எஸ்ஐபி கூட ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. பட் மார்க்கெட் இதை தான் பாட்டம் அவுட்டுங்கிறத நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஆனால் உங்களோட முதலீடுகளை 4 பார்ட்டாவோ 5 பார்ட்டாவோ பிரித்து ஒவ்வொரு பார்ட்டாக ஒவ்வொரு 10% 5% கரெக்ஷனுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம். இந்த மெத்தடையும் ஃபாலோ பண்ணாமல் எஸ்ஐபியும் ஸ்டார்ட் பண்ணி நான் பாட்டமில், அதாவது மார்க்கெட் எங்கே போய் ரொம்ப பாட்டம் அடிக்குதோ அங்கே தான் நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க இந்த ரேலியை மிஸ் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். நம்மளோட நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 6 மந்தில் 17.50% வரைக்கும் கரெக்ஷன் ஆயிருந்தது. சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா 6 மந்தில் 16.9% வரைக்கும் ஃபால் ஆயிருந்தது. நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 6 மந்தில் 32.9% வரைக்கும் ஃபால் ஆயிருக்கு. இன்னுமே ஐடி வந்துட்டு ரெக்கவரி ஆகல, பாட்டம் பக்கத்தில் தான் இருக்குது. அதே சமயத்தில் யூஎஸில் டவ் ஜோன்ஸ் வந்துட்டு 2 மந்தில் 18% வரைக்கும் ஃபால் ஆயிருந்தது. நாஸ்டாக் 2 மந்தில் 26% ஃபால் ஆயிருந்தது. S&P 500 2 மந்தில் 21% வரைக்கும் ஃபால் ஆயிருந்தது. ஜப்பானோட நிக்கி இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 மந்தில் 23% வரைக்கும் ஃபால் ஆயிருந்தது. ஜெர்மனோட டாக்ஸ் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 21% வரைக்கும் ஃபால் ஆயிருந்தது. நம்ம ட்ரம்போட டாரிஃபை நியூஸ்னால மார்க்கெட் ரொம்பவே வாலட்டைலாக இருந்தது. குளோபல் மார்க்கெட் இன்னமும் அந்த வாலட்டைலிருந்து மீண்டு வரல. ஆனால் இந்திய பங்குச்சந்தை மட்டும்தான் பயங்கரமான ஒரு ரேலி நடந்திருக்கு. இப்போ இதுக்கப்புறம் இந்த ரேலி மிஸ் பண்ணிட்டோன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? அப்படியெல்லாம் எந்த விஷயமும் கிடையாது. இதுக்கப்புறமும் நம்ம மார்க்கெட் நல்லா தான் இருக்க போது. இன்னும் வாய்ப்பு கிடைச்சாலுமே அதை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தடில் தான் நீங்கள் பார்க்கணும். இப்போ நான் சில டேட்டாவை ஆம்பியோட வெப்சைட்லேருந்து, அதாவது அசோசியேஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் இன் இந்தியா, இவங்களோட வெப்சைட்லேருந்து எடுத்து காட்டுறேன். இந்த டேட்டாவை பார்த்த பிறகு நீங்கள் லைஃப்பில் எஸ்ஐபி இதுக்கப்புறம் நிறுத்தவே மாட்டீங்க. குளோபல் வைஸ் ஜிடிபி ஆவரேஜ் க்ரோத் ரேட் பார்த்தீங்கன்னா 3.2% தான். ஆனால் நம்ம இந்தியாவோடது 6.5% இருக்குது. செகண்ட் பிளேஸில் சைனா 4.8, தேர்ட் பிளேஸில் ரஷ்யா 3.8, அடுத்து USA 2.8. ஸோ நம்ம தான் டாப் ஃபர்ஸ்ட்டில் இருக்கோம். ஸோ இந்தியாவோட ஜிடிபி க்ரோத்துங்கிறது சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். இந்த ஸ்லைடில் 2019 2024 வரைக்கும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட AUM, அதாவது அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் எந்த அளவுக்கு க்ரோ ஆயிருக்கு. அதே சமயத்தில் 2019 மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா 24 lakhs crores தான் இருந்தது. இப்போ 2024 அங்கேருந்து அரௌண்ட் 53 lakhs crores ஆயிருக்கு. டபுளுக்கு மேலேயே இன்க்ரீஸ் ஆகிடுச்சு மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட AUM சைஸ். அதே சமயத்தில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸு 17.5% CAGRல க்ரோ ஆயிருக்கு. இந்த சேம் பீரியடில் பேங்க் டெபாசிட் பார்த்தீங்கன்னா 126 lakhs crores இருந்து அரௌண்ட் 213 lakhs crores தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் AUM கம்பேர் பண்ணும்போது அதை விட குறைவாக தான் இருக்குது. அதுவும் CAGRம் 11% தான் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. நம்ம லாங் டைம் பீரியட் எடுத்து செக் பண்ணாலும் 2008 இப்போ 2024 வரைக்கும் அரௌண்ட் 17 வருஷத்தில் வெறும் 10 lakhs crores இருந்த மியூச்சுவல் ஃபண்டோட அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் சைஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ 60 லட்சம் கோடி கிட்ட இருக்குது. ஏறக்குறைய 5 மடங்கு உயர்ந்திருக்குன்னே சொல்லலாம். அதுவும் கோவிட் 2019க்கு அப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுங்கிறது ரொம்ப அபரிமிதமாகவே வளர்ந்துருக்குன்னு சொல்லலாம். குளோபல் வைஸ் CAGR க்ரோத் ரேட் பார்த்தீங்கன்னா 7.6% தான். அதுலேயுமே நம்ம இந்தியா வந்துட்டு 14.9% டாப்பில் இருக்குன்னு சொல்லலாம். ஏறக்குறைய ஆவரேஜோட இன்னொரு மடங்கு அதிகமாகவே இருக்குது. செகண்ட் பிளேஸில் இருக்க அமெரிக்காவோடது 9.0%, அடுத்து ஏசியா பசிபிக் 8.7%, யூரோப் கண்ட்ரிஸ் 5.1%, ஆஃப்ரிக்கா 2.3%. ஸோ CAGRலையும் குளோபல் வைஸ் பார்த்தீங்கன்னா இந்தியா டாப் ஃபர்ஸ்ட்டில் பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த ஸ்லைடில் நம்ம பார்க்குறது ஈக்விட்டி, டெப்ட் அண்ட் ஹைப்ரிட் ஃபண்டு, பேசிவ் ஃபண்டு, அதர்ஸ். இந்த டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டில் 2019 எதில் அதிகமாக முதலீடு பண்ணப்பட்டிருக்கு, எதில் அதிகமாக உயர்ந்திருக்குன்னு பார்த்தோம்னா ஈக்விட்டியில் இங்கே பாருங்கள், க்ரீனில் இருக்கிறது 2019, அடுத்து ஆரஞ்சு கலர் 2020. ஸோ 1 by 1 இயரை குறிக்குது. அப்போ 2019 2024 வரைக்கும் ஈக்விட்டி மார்க்கெட்டில் தான் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் க்ரோ ஆகிருக்கு, அங்கிறது நல்லா உயர்ந்திருக்கு. அதே சமயத்தில் டெப்ட்டில் பார்த்தீங்கன்னா 2019 2024 வரைக்கும் இன்னும் அக்ரெசிவாக குறைஞ்சிக்கிட்டே வந்துட்டுருக்கு. டெப்ட் ஃபண்டில் முதலீடு பண்ணுறவங்களோட எண்ணிக்கை குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஹைப்ரிட் ஃபண்டில் ஈவனாக தான் இருக்குது. அதே சமயத்தில் பேசிவ் ஃபண்டில் முதலீடு பண்ணுறவங்களோட எண்ணிக்கையும் கணிசமாக உயர்ந்திருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ இதிலிருந்து மக்கள் ஈக்விட்டியில் அதிகமான முதலீட்டுக்கு உள்ளே வராங்கங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. இந்த ஸ்லைடில் நீங்கள் பார்க்குறது பர்டிகுலராக பேங்க், லைஃப் இன்சூரன்ஸ், கரன்சி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, PPF அண்டு சேவிங்ஸு. இந்த டைப் ஆஃப் முதலீடில் எதில் அக்ரெசிவாக இன்க்ரீஸ் ஆகிருக்குங்கிறத பார்க்க முடியுது.
லாஸ்ட் 3 இயர் டேட்டா தான் இருக்குது 2021லேருந்து 23 வரைக்கும். ஸோ 21லேருந்து 23 வரைக்கும் பேங்க்கில் 48%லேருந்து 46 குறைஞ்சிருக்கு. அதே சமயத்தில் லைஃப் இன்சூரன்ஸில் 20%லேருந்து 21% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கரன்சியில் 11%லேருந்து ஆவரேஜாக அதே ரேஞ்சில் தான் இருக்குது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் 7%லேருந்து 8% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பிபிஎஃப்ல 5%லேருந்து 6% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த 5 கேட்டகரியில் லைஃப் இன்சூரன்ஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் பிபிஎஃப் இந்த 3 கேட்டகரியில் தான் அதிகமான முதலீடு உள்ளே போயிருக்கு. ஸோ வருங்காலங்களில் இந்த ஸ்லைடை வச்சு பார்க்கும்போது மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் லைஃப் இன்சூரன்ஸ் பிபிஎஃப் அக்கௌண்ட் இந்த டைப் ஆஃப் முதலீடுகள் இன்னும் அதிகமாக வளர்ச்சி அடைகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த ஸ்லைடில் கடந்த 6 வருடங்களில், அதாவது 2019லேருந்து இப்போ 2024 எண்டு வரைக்குமே பேசிவ் ஃபண்ட்ஸ், அதாவது இண்டெக்ஸ் ஓரியன்ட் ஃபண்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, நிஃப்டி 50 சம்திங், அந்த மாதிரி பேசிவ் ஃபண்டில் முதலீடு எந்த அளவுக்கு அவங்களோட மார்க்கெட் கேபிடலைசேஷன் உயர்ந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 6 லட்சம் கோடியிலிருந்து 17 லட்சம் கோடி, ஏறக்குறைய டபுள் மடங்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு வெறும் 6 இயர்ஸில். ஸோ அந்த அளவுக்கு மக்கள் வந்துட்டு பேசிவ் ஃபண்டில் முதலீடு பண்ணுறதுக்கு ஆர்வம் காட்டிகிட்டு இருக்காங்க. அடுத்து குளோபல் வைஸ் டொமஸ்டிக் சேவிங் ரேட் பார்த்தீங்கன்னா 27%. அதில் டாப் 4 கண்ட்ரீஸில் இந்தியா வந்துடுது. இங்கே டொமஸ்டிக்ங்கிறது பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன் இல்லாமல் நார்மலாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய இன்வெஸ்டரோட சேவிங் கெப்பாசிட்டி எந்த அளவுக்கு இருக்குங்கிறதா இங்கே குறிக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா டாப் ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறது சிங்கப்பூர் 58.5%, அடுத்து பார்த்தீங்கன்னா சைனா 44.4%, அடுத்து இந்தோனேஷியா 38.1%, அடுத்து இந்தியா 29.3%. இங்கே ஆவரேஜ் வந்து 27, இந்தியா 29, அதோட ஒரு 2% அதிகமாக இருக்கிறாங்க. டாப் 4 கண்ட்ரீஸில் இருக்கிறாங்க. ஸோ இதிலிருந்து நம்ம டொமஸ்டிக் பீப்புளோட இன்வெஸ்ட்மெண்ட் கெப்பாசிட்டியும் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இந்த க்ரோத் இன்னும் வருங்காலங்களில் இன்னும் அதிகமாகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த ஸ்லைடில் ஈக்விட்டி மார்க்கெட் இன்னும் வருங்காலங்களில் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைகிறதுக்கு பொட்டன்ஷியல் இருக்குங்கிறது தான் குறிக்குது. இதில் ஒவ்வொரு கலரும் ஒரு ஏஜ் டைப்பை குறிக்குது. அதில் இந்த ஆரஞ்சு கலரில் இருக்கிறது பிலோ 25 ஏஜ் இருக்கிறது, அடுத்து ப்ளூ கலரில் இருக்கிறது 25 to 44 ஏஜில் இருக்கிறவங்க, அடுத்து 45லேருந்து 58 வரைக்கும் லைட் க்ரீன் கலர், இந்த டார்க் க்ரீன் வந்துட்டு அபவ் 58 இருக்கிறவங்கள குறிக்குது. நம்மளோட வாழ்நாளில் அதிகமாக ஏர்ன் பண்ணுற ஏஜே பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 25 above 44க்குள்ளே. ஸோ இந்த ஏஜில் இருக்கவங்க என்ன டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்காங்க பாருங்கள். அரௌண்ட் அவங்க 15% பேங்க் எஃப்டியில் வச்சுருக்காங்க, 30% ஈக்விட்டி ஃபண்டில் வச்சுருக்காங்க, அடுத்து 15% ஹைப்ரிட் ஃபண்டு, அதுக்கப்புறம் 20% வந்துட்டு பேசிவ் ஃபண்டில் வச்சுருக்காங்க. இங்கே ஸ்மார்ட்டாக ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க. 30% அவங்களோட ஏர்ன் பண்ணுறதுல 30லேருந்து 50% வரைக்கும் ஈக்விட்டி, அதாவது ஹைப்ரிட் அண்ட் ஈக்விட்டி பேசிவ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்த கேட்டகரி வந்துட்டு 44லேருந்து 58, இது கொஞ்சம் ரிஸ்க் அதிகமாக இருக்கிறது. லைட் க்ரீன் கலரில் உள்ளதை பாருங்கள். இவங்க என்ன மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அரௌண்ட் 30% பேங்க் எஃப்டியில் வச்சுருக்காங்க, 30% வந்துட்டு ஈக்விட்டி மார்க்கெட்டில் வச்சுருக்காங்க, அங்கேருந்து திரும்ப 30% வந்துட்டு ஹைப்ரிட் ஃபண்டில் வச்சுருக்காங்க, 20% வந்துட்டு பேசிவ் ஃபண்டில் வச்சுருக்காங்க. ஸோ 30 அப்படிங்கிற சூப்பராக ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ரிஸ்க்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் குறைச்சிட்டாங்க ஈக்விட்டி மார்க்கெட்டில். ஸோ அடுத்து இந்த அபவ் 58 இருக்கிறவங்க ரொம்பவே ரிஸ்க் அதிகமாக இருக்கும். அவங்களும் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 30% ஈக்விட்டி மார்க்கெட்டில் தான் வச்சுருக்காங்க. இந்த டார்க் க்ரீனில் பாருங்கள், ஃபஸ்ட்டு 40% வரைக்கும் பேங்கு, 30% ஈக்விட்டி, அடுத்து பார்த்தீங்கன்னா திரும்ப 50% ஹைப்ரிட் ஃபண்டு, அடுத்து 20% பேசிவ் ஃபண்டு. இதில் எல்லா கேட்டகரி ஏஜில் இருந்து, அதாவது 25லேருந்து அபவ் 58 வரைக்கும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஈக்விட்டியில் 30% மினிமம் வச்சுருக்காங்க. அதே மாதிரி பேசிவ் ஃபண்டில் 20% மினிமம் வச்சுருக்காங்க. அப்போது எல்லாருமே எல்லா ஏஜ் குரூப் கேட்டகரியிலையுமே பார்த்தீங்கன்னா 30 ஈக்விட்டி, 20 பேசிவ் ஃபண்ட், அதுவுமே ஏறக்குறைய ஈக்விட்டி தான். அப்போது எல்லா ஏஜ் கேட்டகரியிலையும் இருக்கிறவங்க அவங்களோட சம்பாதிக்கிற பணத்தில் 50% ஈக்விட்டி மார்க்கெட்டில் கொண்டு வராங்க. அப்போ ஃபியூச்சர்ஸில் இன்னும் ஈக்விட்டி மார்க்கெட் பெட்டராக தான் க்ரோ ஆக போகுதுங்கிறத குறிக்குது. இந்த ஸ்லைடில் நீங்கள் பார்க்குறது விமன்ஸ் எந்த அளவுக்கு மியூச்சுவல் ஃபண்ட், அதாவது எஸ்ஐபி கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்கலாம். 2019 0.77 lakhs crores அளவுக்கு தான் அவங்களோட முதலீடு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 2024 அரௌண்ட் 3.24 lakhs crores அளவுக்கு உயர்ந்திருக்கு. ஏறக்குறைய 3-4 மடங்கு பெண்கள் ஈக்விட்டி மார்க்கெட்டில் எஸ்ஐபி பண்ணுறாங்கிறது தான் இந்த ஸ்லைட் குறிக்குது. அடுத்து இந்த ஸ்லைடில் நீங்கள் பார்க்குறது இந்தியாவில் எந்தெந்த ஸ்டேட்லாம் அதிகமாக ஈக்விட்டி மார்க்கெட்டில் முதலீடு பண்ணியிருக்காங்கிறத பார்க்குறோம். இதில் டாப் ஃபர்ஸ்ட்டில் இருக்கக்கூடியது மகாராஷ்டிரா. அடுத்து இருக்கக்கூடிய 5 ஸ்டேட்டுமே ஏறக்குறைய ஈவனாகவே இருக்குது. அதில் தமிழ்நாடு, கர்நாடகா, குஜராத், உத்தரப்பிரதேஷ் அண்ட் வெஸ்ட் பெங்கால். ஸோ இதிலிருந்து நம்ம டாப் 6ல் இருக்கக்கூடிய ஸ்டேட்டில் தமிழ்நாடும் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறத பார்க்க முடியுது. அதுலேயுமே பர்டிகுலராக அந்த 5 ஸ்டேட்டில் இண்டிவிஜுவல் அண்ட் நான் இண்டிவிஜுவலோட இன்வெஸ்ட்மெண்ட் பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தரலாம். இங்கே நான் இண்டிவிஜுவலுங்கிறது பெரிய பெரிய இன்ஸ்டியூஷனை குறிக்கும். அதுவே மகாராஷ்டிராவில் நான் இண்டிவிஜுவல் பார்த்தீங்கன்னா 44%, அதே இண்டிவிஜுவல் அண்டு என்ஆர்ஐ பார்த்தீங்கன்னா 55%. பெரிய இன்ஸ்டியூஷனோட அதிகமான பர்சன்டேஜில் என்ஆர்ஐயும் இண்டிவிஜுவல் பர்சனும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே நியூ டெல்லியில் பார்த்தீங்கன்னா நான் இண்டிவிஜுவல் 56%, இண்டிவிஜுவல் 43%. கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா நான் இண்டிவிஜுவல் 25%, இண்டிவிஜுவல் அண்ட் என்ஆர்ஐ 74%. அதுவே குஜராத்தில் நான் இண்டிவிஜுவல் 22%, இண்டிவிஜுவல் அண்டு என்ஆர்ஐ பார்த்தீங்கன்னா 77%. அதுக்கப்புறம் வெஸ்ட் பெங்காலில் பார்த்தீங்கன்னா நான் இண்டிவிஜுவல் 29%, இண்டிவிஜுவல் அண்டு என்ஆர்ஐ வந்து 70%. ஸோ இதில் பெரிய பெரிய இன்ஸ்டியூஷனோட
இண்டிவிஜுவல் இன்வெஸ்டரும் என்ஆர்ஐயும் அதிக அளவில் முதலீடு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கிறத பார்க்க முடியுது. ஸோ இப்போ நம்ம பார்த்த விஷயங்கள்லேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கலாம்னா, மார்க்கெட்டுங்கிறது இதுக்கப்புறமும் புது உச்சங்களை தோற்றுவிக்க தான் போகுது. ப்ரீவியஸ் கையை உடச்சி புது உச்சத்தை அடைய தான் போகுது. ஸோ அதனால் நீங்கள் பாட்டமில் மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஃபீலிங்கை தவிர்த்துட்டு இப்போவும் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். தொடர்ந்து எஸ்ஐபியில் முதலீடு பண்ணுங்கள். அகைன் ஒருவேளை மார்க்கெட் திரும்பவும் பெரிய கரெக்ஷன் வந்துச்சுன்னா அந்த சமயத்தில் உங்களோட எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட்டை அதிகப்படுத்துங்க. நீங்கள் டிஸ்பிளேல தெரிகிற மெயில் ஐடி அல்லது வாட்ஸ்அப் நம்பர் மூலிமா என்னை தொடர்பு கொள்ளலாம். அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள், நான் உங்களை கான்டாக்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். உங்கள் கோவிந்த்.